ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறாரு. கொஞ்சம் பயந்துட்டே இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய காலை ரொட்டீன்லேருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் எழுந்துச்சுன்னே ப்ரேயர் பண்ணியாச்சுங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு டேரனுக்கு வந்து சாப்பாடு கட்டி அனுப்பிச்சாச்சு. காலையில் நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, பழைய சாதம் தாங்க. சாதம் வந்து சண்டே செஞ்ச சாதம் நிறைய மீந்துருச்சு. அதனால் நைட்டு யாரும் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டாங்க. ரேஷ்மா டேரனும் சாப்பிடல. எல்லோரும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சாப்பிடல. ஆனால் பழைய சாதம் எங்கள் பாவா சாப்பிட்டுட்டு எங்கள் பாவா பிசைஞ்சு கொடுத்தாரு. எங்கள் பாவா பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நானும் அவரும் சேர்ந்து பழைய சாதம் சாப்பிட்டு மீதி கொஞ்சோண்டு சாதம் தான் இருக்குது. சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி மட்டன் குழம்பே இருந்துச்சுங்க. சண்டே செஞ்ச மட்டன் குழம்பே இருந்துச்சு. அதனால் மட்டன் குழம்பு மட்டன் இருந்தது. அது இல்லாமல் கீரை பொரியல் பண்ணிக்கலான்னு கீரை வாங்கி வச்சுருக்கேன். நான் ரேஷ்மாவுக்கு வந்து கொஞ்சம் மட்டன் கிரேவியும் இருக்குது. டேரனுக்கும் மட்டன் வச்சு அமிச்சேன். மட்டன் எடுத்துப்பாங்க, சிக்கன் மட்டும்தான் அடுத்த நாள் கொடுக்க மாட்டாங்க. மட்டன் வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. மட்டன் உங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் பிரச்சனையே ஆகாது. சிக்கன் மட்டும் தான் அடுத்த நாள் சாப்பிட்டா நமக்கு வந்து எதாவது ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் ரசம் கொஞ்சம் இருந்துச்சு. ரேஷ்மாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவளுக்கு வந்து தக்காளி சட்னி இருக்குது. நானும் எங்கள் பாபாவும் பழைய சாதம் சாப்பிட்டுட்டோம். அதனால் அவளுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு தாங்க. இன்றைக்கி ரேஷ்மா வந்து லீவ் போட்டுட்டா. இது நேற்று வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். திங்கக்கிழமை வந்து லீவ் போட்டுட்டா. எதுக்குன்னா எக்ஸாமுக்கு போகிறா. அதனால் லீவ் வந்து மிஸ்ஸுக்கிட்ட நான் தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். மேம், இந்த மாதிரி ரேஷ்மாவுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, அதனால் அவள் வந்து லீவ் வேணும்னு கேட்டோன்னே ஓகே சொல்லிட்டாங்க. ரேஷ்மாவுக்கு வந்து நான் எப்போயுமே வந்து ரேஷ்மாவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தோசை ஊற்றி தருவேன். நீங்கள் எப்போயுமே தோசையோ மற்ற எதுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ நல்லாயிருக்கும், நல்லது வேறு. அதனால் நல்லெண்ணெய் தான் சேர்த்து தருவேன். ஆனால் அவள் கீ ஊற்றி தோசை சாப்பிட மாட்டா. டேரன் வந்து கீ ஊற்றி தோசை சாப்பிடுவான். இவங்கெல்லாம் வந்து பழைய சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்கங்க. தயிரே சாப்பிட மாட்டாங்க. மோர் குழம்பு வச்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்களே தவிர தயிரே எடுத்துக்க மாட்டாங்க. வெங்காய பச்சடினா சாப்பிடுவாங்க. அதனால் அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவள் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டா. நான் வந்து இந்த கீரையை கட் பண்ணி வச்சுட்டு மாடிக்கு போய் துணி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அரைக்கீரை தாங்க வாங்கியிருக்கேன். மட்டன் குழம்பு இருந்துச்சு, மீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் நாங்களாம் அப்படிலாம் இல்லைங்க. மட்டன் குழம்புனா அடுத்த நாள் சாப்பிடுவாங்க. எதுக்கு வேஸ்ட்டாக ஒரு குழம்பு வச்சு வேஸ்ட்டாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மட்டன் குழம்பு ரசமும் இருக்குது. மட்டன் வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் கீரை மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டு. மட்டன் குழம்போட கீரை வச்சு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி கீரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கீரையை நறுக்கி வச்சுட்டு தண்ணியில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டு மேலே வந்திருக்கேன். மேலே வந்தால் பாருங்கள், மழை பெய்கிற மாதிரியே இருட்டிகிட்டு இருக்குது. ஆனால் ஈவினிங் வந்து எங்களுக்கு மழை நல்லா பேஞ்சிச்சிங்க. ஓரளவு மழை பேஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளும் இல்லை, ஓகே, ஓரளவு மழை பேஞ்சிச்சு. அந்த மஞ்சள் கலர் பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பப்பாளி மரத்தில் நிறையா பப்பாளி வந்திருக்கு. எல்லாம் வந்து குருவிங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது, பழுக்கிற பழத்தெல்லாம். அது சாப்பிட்டு போக மிச்சம்தான் நாங்கள் சாப்பிட்றோம். கடிக்காமல் கொஞ்சம் பழுத்திருக்கும் போது நாங்கள் அது வாய் வைக்காமல் இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துடுறது. அது வந்திருக்க வர அது சாப்பிட்றது. இப்போ பாருங்கள், துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் மழை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கிளைமேட்டில் தான் இருக்குது. 10:45 பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இருட்டிகிட்டு இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. எங்கள் திருச்சியில் வந்து மழை பெய்கிற அந்த ஜில்னஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ மழை வரும்னு சொன்ன மாதிரியே எங்களுக்கு வந்து ஈவினிங் மழை வந்துருச்சு. நான் இப்போ மழை வந்துருமோ அப்போ மழை வந்துருமோன்னு ஈவினிங் துணி துவைச்சி போட்டோம். சண்டே காலையிலேயே நான் துணி துவைக்கலை. கொஞ்சம் எனக்கு கைவலி இருந்துச்சு. இதை துவச்சி இதை கொண்டு போய் காய போட்டுட்டு கிளம்பி போகணும், வேணான்ட்டு நீ இப்போ போடாத சுமித்தான்னு சொல்லிட்டார். அதனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஈவினிங் தான் துணி போட்டேன். மத்தியானம் தான் துணி போட்டேன். மத்தியானம் 2 ரவுண்டு துணி போட்டு ஈவினிங் காய போட்டுட்டோங்க. காய போட்டதெல்லாம் இப்போ தான் வந்து எடுக்க வந்துட்டேன். சரி, எடுத்துகிட்டு நம்ம உள்ளே கொண்டு போயிடுவோம். எப்போ வேணாலும் மழை பிடிச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் திருப்பி காய போகிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டாண்டை தான் காய போடணும். காஞ்ச துணியை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக காய வச்ச துணியை எடுத்துகிட்டு இந்த கிளிப்பை கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். இல்லைனா வெயிலில் படப்பட கிளிப்பு வந்து உடஞ்சி போயிடுதுங்க, பிளாஸ்டிக் கிளிப்பு. அதனால் அதை கொண்டு போய் நிழலில் வச்சுட்டு இந்த துணி 2 பேசன் துணி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னை காலை ரொட்டீனோட இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து பசங்க இருக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதை ஷேர் பண்ண போகிறேங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கறி குழம்பு ரெடி பண்ணது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தது, அதுவே நான் வந்து விட்டுட்டு கீரை பொரியல் தான் செஞ்சேன். இன்றைக்கி ரேஷ்மா வந்து ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறா. ரேஷ்மா கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், பயப்படாத, தைரியமாக போய் எழுதிட்டு வா. ரேஷ்மா வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே கொஞ்சம் இருந்தா. அம்மா பயமாக இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படிம்மா நான் எழுத போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. நான் சொன்னேன், எல்லாம் உனக்கு தெரியும், நீ ஏன் பயப்படுற, போய் எழுது,
அங்கே நாங்கள் வர முடியாது, கண்டிப்பாக தேவன் கூட வர முடியும். உள்ளே நாங்களாம் போனால் உள்ளே விடுவாங்க, நாங்கள் விட மாட்டாங்க. ஆனால் அவள் பக்கத்தில் போய் உட்காரலாம் தேவன். அதான் சொன்னேன், நீ உன் புத்தியை கேட்குறதோட உன் மனசாட்சி பிரகாரமாக மனசு சொல்லல, நீ இதை செய், இந்த இடத்துல இதை டிக் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக தேவன் பேசுவார். நீ அவரை விசுவாசத்தோடு போய் எழுது அப்படின்னு சொன்னேன். ஏசப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரம் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தா. அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. என்ன ரேஷ்மா கொஞ்சம் பயந்துட்டே இருந்தா. இன்றைக்கி ரேஷ்மாக்கு எக்ஸாம் இருக்க வேண்டியது, இன்றைக்கி எக்ஸாம் வைக்க வேண்டியது. நாங்கள் நினைக்கவே இல்லை இன்றைக்கி எக்ஸாம் வரும். இன்றைக்கி இந்த எக்ஸாம் எழுதுவோன்னு தெரியவே தெரியாது. நேற்று ஈவினிங் தான் மெயில் வந்துச்சுங்க. மெயில் வந்தோடனே அவளுக்கு படபடப்பாகிடுச்சு. ஏப்ரல் மாதம் தான் எக்ஸாம், ஏப்ரல் மாதம் தான் சொல்லிட்டு இருந்தோம். எப்போ அவங்க அனுப்புகிறாங்களோ அப்போ தான் நமக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஏப்ரல் மாதம் தான் வரும், ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு +2 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லாமல் நேற்று ஈவினிங் வந்து மெயில் வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் ரேஷ்மா திக்கி திணறிட்டா. அப்புறம் சாருக்கு ஃபோன் பண்ணினீன்னு அப்படின்னு. ஐயோ நான் என்ன செய்யுது, நீ சாருக்கு ஃபோன் பண்ணி நீ ஏன் யோசிக்கிற, சார் தான் சொன்னார். உண்மையாக நான் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாப்பா நீ யோசிக்காத பாப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாப்பா, நீ எழுதிடுவ பாப்பா, போ பாப்பா போய் எழுதிட்டு வா, பரவாயில்ல, இது இல்லைன்னா இன்னொரு தடவை கூட நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ பாப்பான்னு சொல்லிட்டாரு அவரும். ஆனால் அவள் தான் பயந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் காலையில் டியூஷன் போ, நீ சாரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி காலையில் டியூஷன் காமிச்சோம். சார் வந்து இதுதான் வரும், இப்படி தான் வரும், இப்படி தான் எக்ஸாம் எழுதுறது எப்படின்னு. அந்த எக்ஸாம் எப்படி எழுதணுன்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா ரேஷ்மாவுக்கும் தெரியாது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை போய் எழுத போகிறா. எப்படி இருக்குன்றதை அவளும் ஷேர் பண்ணுவாளாங்க. நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்ன ரேஷ்மா, சானிடைசர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்கங்க. வாட்டர் பாட்டில் வந்து எந்த டிசைனும் இருக்கக்கூடாது, பிளெயினாக இருக்கணும் வாட்டர் பாட்டிலு. அப்புறம் பென் எடுத்துக்கணும், பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துக்கணும். அப்புறம் அவங்களே A4 ஷீட்லாம் அவங்களே தருவாங்க. நம்ம வந்து எது போட்டு என்னது எதுக்காக A4 ரஃப் ஒர்க்குக்காக தான் A4 ஷீட் தராங்க. கம்ப்யூட்டரில் தான் வந்து ஆன்சர் வந்து நம்ம டிக் பண்ண வேண்டியது தான். நான் சொன்னேன் யோசிக்காத, ஏன்னா அதை பற்றி தெரியாதவங்களா இருந்தால் ஓகே. ரேஷ்மாக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது. சார் வந்து சொன்ன பிறகு தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டா. 2 சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, பயப்படாத பாப்பா, அது மாதிரி இதை நீ எடுத்து செய், இதை எழுது, இந்த எக்ஸாமுக்கு நீ அப்ளை பண்ணுன்னு சொன்ன சார் வந்து சொன்னதுனால தான் எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணலாம் ஏது படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தோம். ரேஷ்மா என்ன எடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தா. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் பாவா சொல்லிட்டு இருந்தார், நீ வந்து இல்லை NIT படிக்கணும் அப்படின்னு எங்கள் பாபாவுக்கு ஆசை. அப்போலாம் அவள் வந்து ஐயோ NITயா என்னால் முடியாது நான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் சார் சொன்ன பிறகு ஒன்றும் இல்லைம்மா, நீ இதுதான் நீ படிச்சிருக்கிறது தான் எழுத போகிற, அதனால் நீ போய் எழுதுமா, நீ NITயில் போகலாம், நீ படிக்கிற பிள்ளை, அதனால் நீ NIT எக்ஸாம் எழுது நின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம். நானே ரேஷ்மா தான். நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் பொங்கலுக்கு முன்னாடி, ஆமாம் கரும்பு வாங்கிட்டு வந்தபோது தான் போய் அப்ளை பண்ணிட்டு வந்தேங்க. அன்றைக்கி போயிட்டு மத்தியானம் காலையில் போனோம், மத்தியானம் ஆயிடுச்சு அப்ளை பண்ணிட்டு வரத்துக்கு. இந்த எக்ஸாம் இன்றைக்கி போய் எழுத போகிறா. எழுதிட்டு அவரோட அனுபவம்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாரும் அதை சொல்லுவாங்களா தெரியாது. அதனால் ரேஷ்மாவோடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்கிறத நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் ரேஷ்மா ரொம்ப பயப்படாத, ஏசப்பா இருக்காரு. அவள் சொன்னேன், அம்மா நான் எப்படி எழுதுவேன், எனக்கு பயமாக இருக்கே. நான் சொன்னேன் யாத்திராகமும் 4வது வசனத்தை எடுத்து படி நீ இன்னைக்கு அப்படின்னு. நான் படித்ததை நான் அவகிட்ட சொன்னேன். உனக்கு விசுவாசம் வரணும், ஏசப்பா உங்ககிட்ட பேசுகிற, தேவன் உன்னோட பேசுகிறாருன்றது நீ விசுவாசிக்கிறல, அப்போ நீ அதை வாசி அப்படின்னு சொன்னேன். திக்குவாயாக இருந்த மோசையே தேவன் வந்து எடுத்து பயன்படுத்தினார். தம்பி நல்லா தான் பேசுவான், ஆனால் எனக்கு தம்பி வேணாம், எனக்கு நீ தான் வேணும்னாரு. அந்த விசுவாசம் உனக்கு வந்துருச்சுல, அந்த விசுவாசத்தை எதுக்கு சொன்னேன்னா, நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு நீ சொல்லாத, உன்னை முன்னிட்டு நீ எழுத வைப்பார், தேவன் எழுத வைப்பார், அவர் பார்த்துக்கிறேன்னு தானே சொல்கிறாரு, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு நான் சொன்னேன். ப்ரேயரில் ரொம்ப வந்து விசுவாசத்தை வச்சுட்டோன்னா, மனுஷன் மேலாம் விசுவாசம் வைக்காதீங்க, மனுஷன்லாம் கைவிட்டுருவாங்க, தேவன் கைவிடவே மாட்டார். என்னோடய விசுவாசத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே விசுவாசத்தை ரேஷ்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ரேஷ்மா வந்து அந்த விசுவாசத்தோட அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு ரேஷ்மா வந்து சொல்லிட்டா. சரி இதெல்லாம் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பசங்களாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத வைங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் எழுத சொல்லுங்க, பாஸ் ஆகிடலாம். அவர் எழுதுவார். ஆமாம் நான் சொன்னேன் ட்ரை பண்ணு, அதை தேவன் முடிச்சு கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாமே நான் உன்னை +2 முடிக்கலையே, அதுக்குள்ளேயே நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடியே உனக்கு இதில் ஓகே ஆகிடுச்சுன்னா நீ இதை இன்னும் வந்து உன் லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும், அப்படி யோசி ரேஷ்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அதனால் ரேஷ்மா வந்து 1 மணிக்கெலாம் வந்து சாப்பிட்டு ரெடி ஆகணும், 2 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும், அப்படி தானே ரேஷ்மா? 1 மணி நேரம் செக்கிங்காங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வந்து 3 மணிக்கு ஆரம்பித்தா 6 மணிக்கு தான், 6 o'clock தான் முடியும்.
3 மணி நேரம் எக்ஸாமு. நான் சொன்னேன் தைரியமாக போய் எழுது, உன்னுடைய அங்கே இருக்கிற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் ஏசப்பா எழுதிடுவார், நீ எழுதலை, ஏசப்பா எழுதுவார், விசுவாசி. அதனால் தைரியமாக போய் உட்காரு, உன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அந்த ஒரு விசுவாசத்தோடு நீ போய் உட்காந்துக்கோ. நானும் உங்கள் நைனா வந்து உட்கார முடியாது, ஆனால் ஏசப்பா உன் கூட உட்காருவார் அப்படின்னு நான் சொன்ன பிறகு ரேஷ்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம தாங்க தைரியம் கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கு. அதனால் நான் வந்து என்னோட அம்மா தான் தைரியத்தை கொடுத்தா தான் பிள்ளைங்க தைரியமாக வரும். அம்மாவே நீ என்ன செய்வே ஏது செய்வே பயம் பொறுத்து நான் எப்படி எழுதுவேன். அது மாதிரி தான் ரேஷ்மாவுக்கு நான் வந்து நானே ஒரு பயந்தாங்கோழி தான், நான்லாம் பயந்தாங்கோழியே இருந்தால் தான் ப்ரேயருக்கு வந்த பிறகு தைரியம்லாம் ஜாஸ்தி வந்துருச்சு. போல்டாக பேசுகிறோம், தப்பு இல்லாமல் பேசணும், தப்பாக தான் பேசக்கூடாது, கரெக்டாக பேசணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக பேசணும். அதனால் நான் இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரேஷ்மா போயிட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு நாளைக்கு அதோடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஐயோ ஆமாங்க, முக்கியமானதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா. எப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும்போது எஸ்ப்பா அந்த பிள்ளை பாஸ் ஆகிட்டோம், இந்த பிள்ளை பாஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்க்குற எல்லாருமே பாப்பா நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க. எனக்கு கமெண்ட்லாம் பண்ண வேணாம், உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டீங்கனால போதும். எனக்கு யாரும் அப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்டு, ஆனால் இப்போ நிறையா ஃப்ரெண்ட் இருக்கீங்க, எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் மனசார வந்து பாப்பா நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் போதும். உங்களுடைய ப்ரேயர், சின்ன ஒரு ப்ரேயர், நீ பாஸ் ஆகிடலாமா அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிப்பீங்கல்ல, அதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவாக கூட இருக்கலாம், நீங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, ரேஷ்மாக்கா ப்ரேயர் பண்ணிக்கிங்க. உங்ககிட்டலாம் நான் யூடியூப் மூலியமாகவே அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி ரேஷ்மா வந்து எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகி அவள் வந்துடுவான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் விசுவாசம் நான் தேவன் மேலே வச்சுருக்கேன். அப்படி தானே ரேஷ்மா? அவள் தைரியமாக எழுதிட்டு வரணும்னு நீங்கள் ப்ரே பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாகில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவளுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். எல்லாருக்கும் தெரியாது, எங்களுக்கே இதான் ஃபஸ்ட்டு புதுசாக இருக்குது இந்த எக்ஸாம் எழுதுறது எப்படின்னா. சார்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தா காலையில் தான். ஆனால் அடுத்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.